வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் அயன் கண்டென்ட் ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அனீமிக்காக இருக்கவங்க அடிக்கடி இந்த பாலக்கீரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் ஏ நிறைய இருக்குது. ஸோ கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த பாலக்கீரையில் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து எப்படி கடையெல்லாம் நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை வந்து அந்த இலைய வரைக்கும் நம்ம எடுத்து இந்த மாதிரி கிள்ளி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே துவரம்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ துவரம்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு விசில்லையே வெந்துடும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறோம். அது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 10-15 பல்லளவுக்கு பூண்டு, 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் புளி சேர்க்க போகிறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுத்தையும் பாதி பாதி அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இது வந்து வெந்துடும். பாருங்கள், நம்ம விசில் போட்டாச்சு. இது அப்படியே வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாலக்கீரை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கலாம். அப்படியே போட்டோன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணுன்றது இல்லை. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பருப்பு வெந்துட்டுருக்கோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடணும் பார்த்திங்களா, அந்த கீரையை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் சேர்க்கலை, அதனால் இப்போ மஞ்சத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கீரையை இதோடு சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து பருப்புக்கு திட்டமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பாலக் பன்னீர் அந்த மாதிரிலாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும். தண்ணியில் நிறைய சத்துக்கள் போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கடையெல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சாதத்தில் பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டோம், சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே நம்ம கடைஞ்சிட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கீரை வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடைஞ்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு கடையும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நம்ம வந்து கீரையை வரைக்கும் போட்டு நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சட்டியில் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கீரையை வரைக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. எந்த கீரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் வந்து நம்ம அடித்தோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ரொம்பவே குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம கடைஞ்சாச்சு. இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததா தாளிப்பில் வந்து நம்ம வந்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இல்லைனா அப்படியே விட்டுடலாம். நம்ம வெறும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து வடகம் போட்டு தாளிப்போம். ஸோ அதே மாதிரியே எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்து தாளிச்சிட போகிறோம். பாருங்கள், வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம வந்து கீரையில் சேர்த்துட வேண்டியது தான். ஒரு அட்டகாசமான கமன்னு சூப்பராக இருக்கும் அந்த தாளிப்பு வடகம் சேர்க்கும்போது. இல்லைன்னா நீங்கள் வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியும் சேர்த்து நம்ம இதோட கலந்து விட்டுடலாம். சூப்பரான பாலக்கீரை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.